ஒரு ரூபா கூட செலவில்லாம அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலயமா ஆபரேஷன் பண்ணிடலான்னு நம்பி ஹாஸ்பிட்டல் போறீங்களா? உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை காத்திருக்கு. என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டில ப்ராப்ளம். ஸோ, அதுக்காக நீங்க சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இவங்க விசாரிச்சு பார்த்ததுல காப்பீட்டு திட்டம் மூலியமா கவர்மெண்ட்ல ஃப்ரீயாவே பண்ணி குடுக்குறாங்க இல்லையா? ஸோ, அத வச்சு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தனியார் மருத்துவமனை, அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா நம்ம பண்ணிக்கலாம்னு போய் அட்மிட் ஆயிருக்காங்க. காப்பீட்டு திட்டத்திலேருந்து ஆஃபீசர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவல் பண்ணி குடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க ரூ. 1 கூட செலவில்லாம பண்ணிக்கலாம். ரூ. 1 கூட பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க, நீங்க வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து குடுக்குற பணம் பத்தாது. அவங்க குடுக்குற அமௌண்ட்லாம் வந்து மெடிசின் இந்த மாரி கம்மி செலவு தான் ஆகும். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தான் குடுக்குற மாரி இருக்கும். ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் நாங்க வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிஷியலா ரூ. 50,000 பணம் கட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்க பில்லு குடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு, கையெழுத்தும் வாங்கிக்கிட்டாங்க அவங்களுடைய அப்பாட்ட. ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் டோட்டலா ரூ. 1,27,000 வாங்கியிருக்காங்க. இதுல ரூ. 18,500 தான் எங்களுக்கு கிளைம் ஆகும். பேலன்ஸ் அமௌண்ட்லாம் வந்து எங்களுக்கு கிளைம் ஆகாது. நீங்க தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால, அவங்களும் அறியாமையினால கட்டிட்டு வந்துட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை! அரசு அங்கீகாரம் கொடுத்ததே ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா சிகிச்சை கிடைக்கணும்னு தான். ஆனா, இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் மக்களுடைய அறியாமைய பயன்படுத்தி லட்சக்கணக்குல கொள்ளையடிக்கிறாங்க. இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, காப்பீட்டு திட்டத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் தங்களை இணைத்துக் கொள்ளும்போது, அரசு நிர்ணயித்த தொகையில் மட்டுமே சிகிச்சை அளிப்போம். நோயாளிகளிடம் ரூ. 1 கூட வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒப்பந்தம் செய்த பிறகு தான் அனுமதி பெறுகிறாங்க. அப்படி இருக்கும்போது, கவர்மெண்ட் காசு பத்தாது, ஸ்பெஷல் டாக்டர் வர வைக்கிறோம் அப்படின்ற ஃபீஸு, இந்த காரணம் எல்லாமே சொல்வது முற்றிலும் சட்டவிரோதம். அதாவது இல்லீகல். இன்சூரன்ஸ் அப்ரூவ் ஆன பிறகு உங்ககிட்ட பணம் கேட்டாங்கன்னா, அது காப்பீட்டு விதிமுறைகளின்படி தண்டனைக்குரிய குற்றம். இந்த மாதிரி உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நடந்தால் பயந்து போய் அமைதியா இருக்காதீங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அரசு காப்பீட்டு திட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வமான ஹெல்ப்லைன் எண், அதாவது ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு உடனடியா தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உள்ள காப்பீட்டு திட்ட பிரிவு, அதாவது இன்சூரன்ஸ் செல்லுல எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுக்கலாம். இதற்காக நாம நுகர்வோர் நீதிமன்றத்தையும் நாடலாம். ஐயா முதலமைச்சரோ, அமைச்சர்களோ, நீங்க கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனா, அது கடைக்கோடி மக்களுக்கு முழுசா போய் சேருதான்னு நீங்க கண்காணிக்க வேண்டாமா? மக்களே, காப்பீட்டு திட்டம் இருந்தும் உங்ககிட்ட பணம் பறிச்சா பயந்து போய் காசு கொடுத்துட்டு வராதீங்க. கேள்வி கேளுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.